வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனல் கண்ணா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் நல்லா இருக்கேன். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கானது. ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கான காலாண்டு தேர்வுக்கான 2025 பொதுத் தேர்வு தமிழ். ஸோ ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய யூடியூப் சேனலில் நிறைய கொஷின் பேப்பர் வந்து போடுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம எதுவுமே வந்து பேச விரும்பலை. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்ட அப்புறமாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம சொன்ன கொஷின்ஸும் சரி, நம்ம கொடுத்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது. ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கண்ணா. ஸோ ட்ரஸ்ட் பண்ணி வந்து கொஷினை வந்து நல்லா வந்து படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொஷின் பேப்பர் உங்களுடைய காலாண்டு தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணா. ஸோ நான் அதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் நம்ம வந்து போட்டிருக்கோம். மோஸ்ட்டாக வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லேயே வந்து கவர் ஆகிருக்கு. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துருங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொத்த 1 மார்க்கும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. வேணால் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்து வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்வனவற்றுள் எவையேனும் 3 விடையளின்னு வரும். ஸோ 4 கொஷின்ஸ் இருக்கும். அதில் 3க்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். கவிஞன் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நிலையாமை குறித்து சவரி குறைக்கும் கருத்து. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நம்ம சொல்லியிருந்தது தான். கலிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. அப்புறம் வந்து எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். கீழ்கடோட்டு குருவினா எவையும் 2னுக்கு விடையளி. ஓகேங்களா. ஸோ 3 இருக்கும். ஸோ அதில் 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. அப்புறம் வந்து புக்கில் தன்மனை குறிப்பு சிறுகுறிப்பு எழுதுக. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நமக்கு ஆல்ரெடி சொன்னது தான். அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை. எவையேனும் 7னுக்கு விடை தருக. ஓகேங்களா. இலக்கணத்தில் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவையேனும் 2னுக்கு விடை தருக. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருக்கும் வந்து 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 2க்கு வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவையேனும் 3னுக்கு மட்டும் விடையளிக்க. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடியது ஏதாவது வந்து 3 மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொஷின் பேப்பர் ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் கண்ணா. ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு பிடிஎஃபோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஸோ வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல் கண்ணா. பை பை.